வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் எதிர்வரும் தேர்தல் தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. இப்ப அவங்க தாலியட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றக்காக தான் அது. ஆனால் இன்னைக்கு திமுக கட்சியில் இப்போ காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில் இப்போ அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்போவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுடுவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாமல் இருக்கார். நான் நேற்று கூட ஒரு புள்ளிவிவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளி விவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இப்போ என்னன்னா ரொம்ப பவ்யமாக திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட்லாம் எதுக்காக தொடங்கினது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஹீரோவா, அவர் வேற, அது ஜீரோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியாக கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நடக்க போகுது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் அறிமுக கூட்டம் காஞ்சிபுரம் மேட்டூர் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. இதில் பாஜக, அமமுக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சிறப்புரையாற்றினார். காங்கிரஸ் திமுக இழுபறியாக இருக்கிறது. கூட்டணி இன்று நேற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பெவிக்காலை கொண்டு ஒட்ட பார்க்கிறார்கள். ஒட்டுமா அல்லது உரசலோடு இருப்பது என்ன ஆகும் என்பது வியப்பாக இருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் உரசலோடு இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது என்று அவர்கள் இந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். கூட்டணி நிலைக்குமா, நீடிக்குமா, உடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 520 வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத 420 அரசாங்கமாகத்தான் இந்த திமுகவின் அரசாங்கம் இருக்கிறது. 520 வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத 420 அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். விரைவிலே வீட்டுக்கு போகிறது. இது திமுக அச்சத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நாளுக்கு நாள் கிரேஸ். மதுரை விமான நிலையம் அருகே மண்டலை நகரில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் மாநாடு திடலை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். எல்லா கட்சிகளும் கூட்டணிகளை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களும் கூட இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் அவங்களால கூட்டணியை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதே போல புதிய கட்சி டிவிகே கட்சி, அதே போலதான் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் சரியான உறுதிப்பாட்டோடு கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று உருப்பெற்று வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், கூட நட்பு கேடில் விளையும் அப்படின்ட்டு. அவருடைய வாக்கு இந்த விஷயத்துல பொய்த்ததே இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை ஏற்படுத்துகின்றார்களோ அப்போதெல்லாம் தமிழர்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன.
எல்லா விஷயத்தையுமே இப்பவே நம்ம போட்டு உடைச்சிட்டா என்ன அர்த்தம்? நாள் இருக்குது. இனி கூட்டணி கட்சிகள் இடத்தை முடிவு பண்ணணும், வேட்பாளர்களை முடிவு பண்ணணும், தேர்தல் நடக்கணும், வெற்றி அதனை சார்ந்த எந்தெந்த கட்சிக்கு எப்படி இருக்குது எல்லாம் சார்ந்துதான் நிறைவாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். முதல்வர் அவருடைய விருப்பத்துக்கு தக்கபடி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்காது. அவங்க தனித்தும் வர முடியாது. அவங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து முயன்றாலும் வர முடியாது. கூட்டணியாகவும் அவர்கள் வர முடியாது. நாமக்கல் பரமத்தி மணியனூர் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு கடந்த 30 ஆண்டுகளாக ஜேடர்பாளையம் காவிரி ஆற்று தடுப்பணையிலிருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 6 மாதங்களுக்கு முன்பு பூலாம்பட்டியிலிருந்து புதிய குடிநீர் இணைப்பு கொண்டு வரப்பட்டது. இதனால் பழைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீரின்றி அவதிப்பட்ட மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டனர். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மக்கள் கொந்தளித்தனர். பரமத்தி திருச்செங்கோடு சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் செய்தனர். 10 நாட்களாக தண்ணீர் வரவில்லை. குழந்தைகள், வயதானவர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். உடனடியாக குடிநீர் வழங்க வேண்டுமென கோஷம் எழுப்பினர். சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து ஸ்பாட்டுக்கு வந்த பரமத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாட்களுக்குள் பிரச்சினை தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். சமரச பேச்சுவார்த்தை வெற்றியடைந்த நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. சமாதானம் பண்ணிட்டோம். நீங்க தண்ணி ஒரு மாதிரி கட் பண்ணுங்க, மோட்டர் போட மாட்டாங்க, இல்லைன்னா வர சொல்லுங்க. வந்து வீதி வீதிக்கு வந்து பார்த்தாதானே மோட்டர் போட தெரியும். மோட்டர் போடவே இல்லை. எங்களுக்கு வேற எந்த கோரிக்கையும் கூட அப்புறமேல யோசிக்கிறோம். மதுரையிலிருந்து போடிக்கு தினசரி காலையும் மாலையும் பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் சென்னை டு போடிக்கு மதுரை வழியாகவும், போடி டு சென்னைக்கு மதுரை வழியாகவும் வாரத்தில் 3 நாட்கள் அதிவிரைவு வண்டி இயக்கப்படுகிறது. இன்று தண்டவாளத்தின் அதிர்வு, அசைவு மற்றும் குறைபாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அதிர்வு மற்றும் நகர்வு ஆய்வு ரயில் மதுரை டு போடிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. மாலை மதுரையில் இருந்து 3:30 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:20க்கு போடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தடைந்தது. ரயில் என்ஜின் மற்றும் தண்டவாள அதிர்வு அறியும் கருவி பெட்டி மற்றும் அதிகாரிகள், பணியாளர்கள் உள்ள ஆய்வு பெட்டி என பெட்டிகள் இணைக்கப்பட்டு வந்தது. வழக்கமாக 110 கிலோமீட்டர் வேகம் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் மதுரையிலிருந்து போடி வரை தற்போது 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வழக்கமாக வரும் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் வேகத்தை அதிகரித்து இருப்பு பாதைகளில் அதிர்வுகள் மற்றும் நகர்வுகள் எதுவும் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் மீண்டும் மதுரையை நோக்கி ரயில் புறப்பட்டு சென்றது.